தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எம்எல்ஏ சீட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரனுக்கு எம்எல்ஏ சீட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சற்று முன் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நபருக்கு சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. வாசுதேவநல்லூர் தொகுதி எம்எல்ஏ வேட்பாளராக ஆனந்தன் ஐயாசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் தென்காசி மாவட்ட தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், வெளிநாட்டில் பணிபுரிந்தார். அரசியல் ஆர்வம் காரணமாக தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் திரும்பி அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக உள்ளார். வாசுதேவநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாசுதேவநல்லூரில் இவர் போட்டியிடுகிறார். வாசுதேவநல்லூரில் இவருக்கு கடுமையான போட்டி உள்ளது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இசை மதிவாணன் இவருக்கு கடுமையான போட்டியை தருகிறார். மேலும் திமுக தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களும் கடுமையான போட்டியை தருகின்றனர். தற்பொழுது வாசுதேவநல்லூர் தொகுதி வேட்பாளராக ஆனந்தன் ஐயாசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் பாஜகவின் ஒரு முக்கியமான முகம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைத்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என அறிவித்திருந்தது. அந்த பட்டியல் சமூகத்து நபர் ஆனந்தன் ஐயாசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ஆனந்தன் ஐயாசாமி தற்பொழுது வாசுதேவநல்லூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.